ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ரெசிபிங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது நம்ம கடையில் வாங்குகிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி கப்பில் நான் ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிறதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் எடுத்து அதை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது மண் போகிற அளவுக்கு நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தண்ணியெலாம் தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு துளி தண்ணி கூட யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ இந்த ஜிஞ்சரை பீல் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை 1 கப் அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜார் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தாங்க இருக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு தாங்க செஞ்சு காட்டுறேன், நீங்கள் அதிகமாகவே செஞ்சுக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தப்பி தவறி கூட ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் சேர்த்துறாதீங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்காது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைனா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு சைட்ஸெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கடையில் வாங்குற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதை நமக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது இப்போ என்னெல்லாம்ன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. நீங்கள் உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது எந்த குழம்பு கிரேவி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் உப்பை கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது ஆன்டி ஃபங்கலும் கூட. மஞ்சளில் இருக்கிற 8 காம்பவுண்ட்ஸ்லையும் இந்த ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது பெஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது திரும்பியும் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு வீட்லேயே. இதில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதோட கன்சிஸ்டன்சியை. இது பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற அதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரியே இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கிளாஸ் பாட்டிலில் போட்டேன். இதை மூடி வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.